கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவானவருடைய சித்தம் அல்ல. ஏன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்து, நமக்காக ஒப்பு கொடுத்து, சிலுவையில் அவருடைய பாடுகளை எல்லாம் அனுபவிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தலையில் முள்முடி, அவர் கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, வாரினாலே அவர் அடிக்கப்பட்டு, எல்லாவற்றிலும் அவர் முகத்தில் துப்பும் பொழுது, அவருடைய கன்னத்தில் அறையும் பொழுது, அவருடைய தலையில் குட்டின போது, எல்லாவற்றிற்கும் நம்முடைய எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை பரலோகத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒரு ஆத்துமா கூட, ஒருத்தர் கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சகோதரர்களோ உங்கள் சகோதரிகளோ உங்களுக்கு அவங்க விரோதமாக ஏதாவது குற்றம் செய்தால் அவங்க கிட்ட போய் நீங்களும் அவங்களும் தனியாக இருக்கும் பொழுது அந்த குற்றத்தை அவங்களுக்கு உணர்த்துங்க. அவங்க உங்களுக்கு செவி கொடுத்தா நீங்கள் அவங்கள ஆதாயப்படுத்திக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு செவி கொடுக்கலைன்னா 2-3 சாட்சிகளுடைய வாக்கில் சங்கதியெல்லாம் நிலைப்படத்தக்கதாக ஒருவரை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கும் அவன் செவி கொடுக்கல அப்படின்னா அதை சபைக்கு தெரியப்படுத்துங்க. சபைக்கும் செவி கொடுக்கல, சபைக்கும் கீழ்ப்படியல அப்படின்னா அவங்க உங்களுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அஞ்ஞானியைப் போல, ஞானம் இல்லாதவர்கள் போலவும் ஆயக்காரனை போலவும் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை போராடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயாசப்படுங்க. ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வேத வார்த்தைக்கு, வசனத்துக்கு விரோதமாக இருக்குப்பான்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் பரிதபிக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே அந்த ஆத்ம பாரம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தைரியமாக பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் பேசியும் அவங்க அதை கேட்கலன்னா நீங்கள் விட்டுருங்க. அதனால் நீங்கள் உங்கள் மனதில் போட்டு நீங்கள் குழம்பி நீங்கள் உங்கள் ஆத்மாவை கெடுத்து கொள்ள வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அவர்களுக்காய் ஜெபிங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய ஏக்கம் எல்லாமே. ஏன் ஒவ்வொருத்தரும் அந்த ட்ராக்ஸை எடுத்துக்கிட்டு தெருவாக போகிறாங்க? ஏன் ஒவ்வொருத்தரையாக பார்த்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நீ ஏன் சபைகளில் ஏன் பிரசங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு ஏன் இந்த கவலை, இந்த ஆத்ம பாரம்? ஏன்னா என் பிதாவினுடைய சித்தம் ஒரு மனுஷன் கூட கெட்டு போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய பாரமாக இருக்கணும். இந்த உலக பிரகாரமான பாரங்களால் இல்லை, ஆத்தும பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? மாறணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பை இவங்க ருசி பார்க்கணுமே. பரலோகத்தின் தேவன் சாயல் எப்படிப்பட்ட சாயல்? மனித சாயலில் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்டெடுக்க நம்முடைய ஆண்டவரே இறங்கி வந்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய தேவனிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.